வணக்கம். 25 ஏப்ரல் 2024 வியாழக்கிழமை. ஈக்விட்டி மார்க்கெட்டில என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் ஒரு சில கம்பெனிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரிசல்ட் எப்படி இருக்கு? நாளைக்கு ரேட்டிங் சேஞ்சஸ் எப்படி இருக்கும்? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன? பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் பாடி பேரிஷ் கேண்டல் 22,300 தான் நாளைக்கும் சப்போர்ட் ஜோன். ஸோ லாஸ்ட் ஹோப் அப்படின்னா இந்த வாரத்துக்கான சப்போர்ட் 22,000 அந்த லெவல் உடஞ்சி கீழே க்ளோஸ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் ரெண்டு ஸ்டேபிளாகவும் நியூட்ரல் டு பாசிட்டிவாகவும் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு இன்ட்ராடே 22,300. பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்மால் பாடி புல்லிஷ் கேண்டல், அதாவது நேத்தியோட ஹையும் உடைக்கல, நேத்தியோட லோவையும் உடைக்கல, பெரிய அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நாளைக்கான லெவல் 48,400 தான் ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட் ஜோன் 47,750. இந்த ரெண்டு லெவல் தான் நாளைக்கு இன்ட்ராடே சப்போர்ட்டாக பார்க்கலாம். மிட் கேப் இண்டெக்ஸ் இன்க்ரீஸாக இருந்தது, பட் ஸ்மால் கேப் அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கல. ஸோ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் 50 மட்டும் டவுனில் க்ளோஸ் ஆகிருந்தது இன்றைக்கி டாப் லூசராக. அதே போல் மிட் கேப் தான் இன்றைக்கி டாப் கெய்னராக முடிஞ்சிருந்தது. மெட்டல் இண்டெக்ஸ் 2.7% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஐடி இண்டெக்ஸ் அதிகமாக இன்றைக்கி ஃபால் ஆகிருந்தது. ஸோ ஓவரால் ட்ரெண்டு இன்றைக்கி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ், கன்சூமர் டூரபிள்ஸ், ரியல்டி இண்டெக்ஸ், அதே போல் ஆயில் அண்ட் கேஸ். இந்த ஆயில் அண்ட் கேஸ் நேற்று வீக்காக இருந்தது. மெட்டல் இண்டெக்ஸ் 2.7% இன்றைக்கி டாப் கெய்னராகவும், ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி டாப் லூசராகவும் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஎஸோட சைடில் தொடர்ந்து செல்லராக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் நம்ம காஷியஸாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நேற்று 3,000 கோடி ரூபா அளவுக்கு நெட்டாக செல் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி 2,500 கோடி ரூபா அளவுக்கு எஃப்ஐஎஸோட சைடில் செல்லராக க்ளோஸ் ஆகிருக்கு. டிஏஎஸ் அந்த செல்லிங்கை வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க, காம்பன்சேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3,800 கோடி ரூபாய்க்கு மேலே ரொம்ப அதிகமாக பை பண்ணியிருக்கிறாங்க. டெலகாம் இன்ஃப்ராவுக்கான ட்ராயோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெலகாம் ஸ்டாக்ஸு, டெலகாம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, டெலகாம் செக்டார், பாரதி ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா, எம்டிஎன்எல், இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணலாம். இந்துஸ்தான் யூனிலீவர் ரொம்ப ஒரு நியூட்ரல் டு நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெரிய அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னென்னா 24 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வால்யூம் க்ரோத் 2%, 15,441 கோடி ரூபா ரெவன்யூவும், 2,561 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ப்ராஃபிட் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட 2% குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற அடுத்தடுத்த பீரியடில், அதாவது குவார்ட்டரில் டிமாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் ப்ராஃபிட் இன்கம் 35,990 கோடி ரூபா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 10,536 கோடி ரூபா அளவு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான நம்பர்ஸு. இன்கம் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 15% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட், ஓவரால் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 7,130 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் 5,728 கோடி ரூபா லாஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 6,071 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாராக்கடன் தான் ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. கிராஸ் என்பிஏ 2.02லேருந்து 1.43ஆகவும், நெட் என்பிஏ 0.39லேருந்து 0.31ஆகவும் குறைஞ்சிருக்கு. ஒரு ஷேருக்கு டிவிடன் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு குறைவான டிவிடெண்டாக பார்க்கலாம். ஃபண்ட் ரைசிங் கிட்டத்தட்ட ஈக்விட்டி மூலயமா 20,000 கோடியும், டெட் மூலயமா 35,000 கோடி, டோட்டலாக 55,000 கோடி ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ரொவிஷன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். பட் கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரொவிஷன்ஸு. அதே போல் ஸ்லிப்பேஜஸ் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட குறைஞ்சிருக்கிறது பாசிட்டிவ். எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி ரெவன்யூ 88,929 கோடி ரூபா. ஆக்சுவலாக மைண்ட்ரியும் எல்என்டி இன்ஃபோடெக் 2 கம்பெனி மர்ஜர் ஆனதுக்கப்புறம் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா 2% ரைஸ் ஆகிருக்கு. எபிட்டா குறைஞ்சிருக்கு, 4% ட்ராப் ஆகிருக்கு. 16,037 கோடியிலேருந்து 15,357 கோடி ரூபா அளவுக்கு. மார்ஜினும் ட்ராப் ஆகிருக்கு, 18.5லேருந்து 17.3 ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 11,000 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க.
இது கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் 11,141 கோடி ரூபா கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே அளவுக்கு ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதில் கவனிக்கக்கூடியது ப்ராஃபிட் 12.7% ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 10.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு பாசிட்டிவ். இதை தாண்டி பர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்க்கும்போது 1.98% வாராக்கடன் 1.67% குறைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ ஒரு சில நெகட்டிவ் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் இருந்தாலும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வாராக்கடன் ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். டால்மியா பாரத் குவார்ட்டர்லி ரிசல்ட் 47% ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதாவது கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் 608 கோடி ரூபாயிலிருந்து 320 கோடி ரூபாயா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 3,912 கோடி ரூபாயிலிருந்து 4,307 கோடி ரூபா அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு டால்மியா பாரத்தோட ரிசல்ட் இம்பேக்ட் சிமெண்ட் ஸ்டாக்ஸை நம்ம கவனிக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா மார்ஜின் பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. 18.07லேருந்து 15.2% அளவுக்கு. மோதிலால் ஆஸ்வால் சீனியர் மேனேஜ்மெண்ட்லேருந்து சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏப்ரல் 26லேருந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மோதிலால் ஆஸ்வால் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். இந்தியன் ஹோட்டல் ப்ராஃபிட் 29%, ரெவன்யூ 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக 33%லேருந்து மார்ஜின் 34% அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஒரு ஷேருக்கு ₹1.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் டு பாசிட்டிவ் ரிசல்ட். நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஆர்பிஐ கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு பார் பண்ணியிருக்கிறாங்க. நியூ கிரெடிட் கார்டு வந்து ஆன்லைனில் இஷ்யூ பண்ணுறதும் மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங்கில் ஆன்போர்ட் பண்ணுற கிளைண்ட் அக்விசிஷனுக்கான ப்ராசஸை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களால் நியூ கிரெடிட் கார்ட்ஸு கஸ்டமர்ஸ்க்கு இஷ்யூ பண்ண முடியாது. இதில் இவங்க கொடுத்துருக்கிறது கோட்டக் பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அதர் பேங்கிங் ப்ராசஸ் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. இந்த கிரெடிட் கார்டு பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணியிருக்கிறது மற்ற பிஸ்னஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கண்டினியூஸாக ஆர்பிஐயோட ஒர்க் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுவோன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முதல் விஷயம் ஆர்பிஐ கோட்டக் பேங்க்குக்கான எடுத்த நடவடிக்கை. அதே போல் அதுக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்ன அளவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் நாளைக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ரேட்டிங் சேஞ்சஸ் கோட்டக் பேங்க்குக்கு நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. நால்கோ எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க நியூ பிஸ்னஸ்க்காக. ஸோ நால்கோ வாட்ச் பண்ணலாம். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அவங்களோட யூஎஸ் மேனுஃபேக்சரிங் ஃபைபர் கேபிள் ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது யூஎஸோட சட்டத்தில். ஸோ இது ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்க்கு இது ஒரு செட்பேக், நெகட்டிவ் இம்பேக்ட். எம்ஏஎஸ் ஃபினான்ஷியல் 20%க்கு மேலே ப்ராஃபிட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரெவன்யூ மார்ஜின் வந்து ட்ராப் ஆகிருக்கிறது நெகட்டிவ். ஆர்விஎன்எல் 239 கோடி ரூபா ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. டிசிபி பேங்க் இன்றைக்கி ரிசல்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி, வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. நாளைக்கு ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஜப்பான் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் டீல் ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ் வாட்ச் பண்ணலாம். தேஜாஸ் நெட்வொர்க் பிஎல்ஐ ஸ்கீமில் மேஜர் பெனிஃபிஷியலாக மீடியா செக்டரில் தேஜாஸ் நெட்வொர்க் நாளைக்கு கவனிக்கலாம். அடுத்த 4 வருஷத்தில் இவங்களோட பிஸ்னஸ் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஹேட்ஃப்ரீ ஷோஸ்ன்ற நியூ ப்ராஜெக்ட் பிவிஆர் ஐநாக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறது. பிவிஆர் ஐநாக்ஸ் நாளைக்கு கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் சென்னை பெட்ரோலியமோட ரிசல்ட் மோர் தென் 15% கிட்ட இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆச்சு. நாளைக்கும் கவனிக்கலாம். பாரதி ஏர்டெல் இண்டஸ் டவரில் இருந்து ஹோல்டிங் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மீடியாவில் வந்திருக்கிற நியூஸு. இது வந்து பாரதி ஏர்டெல் இன்றைக்கி கொஞ்சம் வீக்காகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இண்டஸ் டவரும் வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு கவனிக்கலாம். ஃபார்மா ஸ்டாக்ஸு நாளைக்கு கவனிக்கலாம் முக்கியமாக. ஏன்னா இந்தியாவோட ட்ரக் அண்ட் ஃபார்மா எக்ஸ்போர்ட் வந்து 9.67% ரைஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. 2023-24 24-25 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெல்ஸ்பூன் கார்ப் 611 கோடி ரூபாக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். நிப்பான் லைஃப் இன்றைக்கி ரிசல்ட் வந்தது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட ரைஸ் ஆகிருந்தது. டெக்னிக்கலாக ரெக்கார்ட் ஹையை உடச்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜைடஸ் லைஃப் 10 அப்சர்வேஷன் யூஎஸ்எஃப்டியோட இன்ஸ்பெக்ஷனில் இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஃபால் இருந்தது. யூபிஎல் மோர் தென் 10%க்கு மேலே யூபிஎல் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகி 10% அப்பர் ஃப்ரீஸில் இன்றைக்கி முடிஞ்சுது. யூபிஎலோட கைடன்ஸ் வால்யூமை விட ஹெய்கின் ரிப்போர்ட்ஸ்
பீர் வால்யூம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபோர்காஸ்டிங் யூபிஎல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ Q1 வந்து 20%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் நெட் ரெவன்யூ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியாவோட FPO ஷேர்ஸ் நாளைக்கு லிஸ்ட் ஆகுது. வோடஃபோன் ஐடியா நம்ம வாட்ச் பண்ணலாம். ஹிந்துஜா குரூப் நியூ பார்ட்னர்ஷிப் லண்டன் பேஸ்டு கம்பெனியோட சிஞ்சின் இன்டர்நேஷ்னல் 6% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டாக்கும் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். பிரேக் அவுட் ஸ்டாக் மல்டி இயர் ஹை, 52 வீக் ஹை பிரேக் அவுட், அதே போல் ரெக்கார்ட் ஹையை உடச்சிருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. சென்னை பெட்ரோலியம், UBL, ஆக்சிஸ் பேங்க், செயில், லிண்டே இந்தியா, ஃபின்பைப், டேட்டா பேட்டர்ன்ஸ், டிக்சன், GRSC, ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், IFB இண்டஸ்ட்ரீஸ், BDL, ITD சிமெண்டேஷன். ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கில் 3 ஃபெர்டிலைசர் ஸ்டாக் சார்ட் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிஞ்சிருக்கு. தீபக் ஃபெர்டிலைசர், சம்பல் ஃபெர்டிலைசர், ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் திருவாங்கூர், கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ், அம்புஜா சிமெண்ட். இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாளைக்கு மட்டும் இல்லை, இப்போ நியர் டேர்முக்கு நம்ம சார்ட் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு, வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் ஷேர் மார்க்கெட் CTA, தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.